விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. கொக்கரக்கோ கோழி குவ கொண்ட செவல் குத்து போட கூத்தடிக்க வந்து இருக்கேன் முருகன் ரஜினி முருகன் கன் கன் ரஜினி முருகன் கன் 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 தண்டனக்கரத்தால தொட டப்பாங்குத்து ஆட்டத்தோட வந்து நிக்கிற உங்க நண்பன் முருகன் ரஜினி முருகன் கன் கன் கன். ஸ்கூல் தேவையில்ல, காலேஜ் தேவையில்ல, பாடம் கத்து தர லைஃப் மட்டும் போதுமே. வேலை வேணாமே, காசும் வேணாமே, பசங்க கூட சுத்தம் நட்பு மட்டும் போதுமே. நாங்க எங்க வீட்டு புள்ள இல்ல உங்க வீட்டு புள்ளன்னு சொல்லுறேனே. நாங்க எல்லாருமே சென்னையோட செல்ல புள்ள சௌந்தாதான் சொல்லுவேனே. அது வேற ஒரு தின்னு ஆல் டைம் முறை சுத்தம் அமல சிங்கம் தானே. ஃப்ரெண்ட்ஸுக்காக பல பிகரங்களை கழட்டி விட்ட அப்பாக்கு தங்கம் தானே. அட பசங்கனாலே கெத்து தானப்பா. ராயாபுரம் ராயாபுரம் நான் தான் ராயாபுரம், நான் தான் ராயாபுரம் பீட்டரு. ராயாபுரம் ராயாபுரம் நான் தான் ராயாபுரம். ராயாபுரம் பீட்டரு. ஷோக்குமார். ஓகே பாய். இல்ல இப்பவே நீங்க இந்த மாதிரி ஆட்டம் போடுறீங்களே, உங்கள் நம்பி நான் ஊர்ல திருவிழா வச்சேன்னா என்னெல்லாம் ஆட்டம் போடுவீங்க. இந்த வருஷம் திருவிழா கிடையாதுல. திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். சில்லாவோ திண்டுக்கல்லு, சின்னால பட்டி பக்கம் சொல்லு. நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்த 500. அண்ணே அந்த 500 ரூபாய் நோட்டு செல்ல தானே. 2000 ரூபாய் கேளுங்கண்ணே, 2000 ரூபாய் கேளுங்க. நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க ஆட்டுவோமா. காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம். இல்ல இது இல்ல, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல. ஆளும் தெரியாம கால வச்சு அடியும் சரிக்கிருவோம். ஏ ஊரு நடுவால பேனர் வச்சு பட்டைய கிளப்பிடுவோம். புயல் அடிக்குது, மழை அடிக்குது, அலை அடிக்குது, புயல் அடிக்குது, பரபரக்குது, குறு குறுக்குது, பருவ பொண்ணு நான் சாக்கி அடிக்குது. ஏங்க கொடி பறக்குது, வெடி வெடிக்குது, குள்ளுங்க குள்ளுங்க கிளி சிரிக்குது, பறை அடிக்குது, தவுள் அடிக்குது, மனசுக்குள்ளார மணி அடிக்குது. நாங்க செம்மவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ரூலு, சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு. அடியே காத்தா இனிமே எல்லாம் அப்படித்தான். சபரீஷ், ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. இப்போது காலத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து எங்கள் கிட்ஸுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதை பற்றி கலாமாஷ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் பிடிக்கும். விஜய்க்கு கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும், சிவகார்த்திகேயனுக்கும் கிட்ஸ் பிடிக்கும். ஆனால் நிறைய 2-3 குழந்தைங்களை பார்த்தா ரஜினி சாரையும் பிடிக்கும். எல்லாம் ஒவ்வொருத்தருது. என்னோடய டான்ஸ் கிளாஸில் சேரணுன்னா ஒரு கண்டிஷன், 5 வயசுக்கு மேலே அந்த குழந்தைய டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரு 6 மாதம் நாங்கள் டான்ஸ் கிளாஸில் ஆட வைக்க மாட்டோம், சும்மா அப்படியே பார்க்கட்டும். ஏன்னா அந்த ரிதம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இவன் வந்து எத்தனை வயசில் கற்றுக்கிட்டான் எனக்கே தெரியல. சூப்பராக பண்ணான், சூப்பர். தேங்க்யூ மிஸ்டர்.
ஒரே விஷயம் பாட்டு பாடி பண்ணு. ஓகே, அங்கங்க பாடுற அங்கங்க மறந்துடுற தவிர உன்னோட அந்த ஹெவினஸ் எல்லாம் நல்லா இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷனும் குட்டிக்கும். ஏன்னா உனக்கு இந்த 6.5 வயசுல வந்து நம்ம என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க, பிக்கப் பண்ணிப்பாங்க. பட் ரிதமோட ஆடுற பத்தியா, அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் யூ ஸ்வீட்டார். தேங்க் யூ மாஸ்டர். கோகுல் அண்ணா. சபரீஷ் மாஸ்டர் ரொம்ப அழகாக பண்ணீங்க சபரீஷ். ஆக்சுவலி உங்களை பார்க்கும்போது எனக்கு நம்ம அசார் இருப்பாங்களா மாஸ்டர், அசாரோட சின்ன வயசு இப்படி தான் மாஸ்டர் இருப்போம். அவன் வந்து செம்மையாக ஆடுவான், செம்ம பவர்ஃபுல்லாக ஆடுவான். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக ஆடினீங்க சபரீஷ். தேங்க் யூ மாஸ்டர். எனக்கு வந்து நான் உங்களை மூமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கல, உங்களை வந்து பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் ஆடின டான்ஸ் எல்லாமே. அதுவும் வந்து உங்கள் கூட வந்து அந்த குட்டி ஆடினாங்களா ஆஷா, நிஷாவா நிஷாவும் நீங்கள் சேர்ந்து செம்மையாக பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்செப்ட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன ஹியூமர் போட்டிங்க. அப்புறம் இந்த ட்ரெண்டுக்கு இன்றைக்கி அந்த 500 ரூபா நோட்டு செல்லாது அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. உன் பேண்ட் அவுந்துக்கிட்டே இருந்துச்சு, இழுத்து விட்டு ஆடிட்டு இருந்தேன். அதாவது லிரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆடினீங்க. எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி பேண்ட் இழுத்து விட்றது, அப்புறம் நிஷா வந்து திடீர்னு வழுக்கி விடுறது, அந்த ஷாக் அடிக்கும் போது எல்லாம் எதாச்சும் இருந்துச்சு. ஆனால் அது மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சபரீஷ். சூப்பர். சஞ்சீவண்ணா. சபரீஷ், உங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த வயசில் வந்து இவ்வளோ ஹெவி ஆடுறது, அஃப்கோர்ஸ் எல்லா குழந்தைங்களும் அதே வயசு தான், எல்லா குழந்தைங்களும் இதே ஹெவினஸ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட அந்த ரிதம் நிறையா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் உதச்சிது. என்னென்னா, நல்லா ஆட வேண்டிய பாட்டில் உங்களை நிறைய ஏரில் லிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த பாட்டுக்கு நல்லா ஆடி இருக்கலாம், இன்னும் உங்களை ஆட விட்டுருக்கலாம். ஆனால் உங்களை நிறைய ஏரில் தூக்கி போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது மட்டும் ஒரு வாட்டி பண்ணலாம், பட் ஏன் நிறைய தடவை அதை பண்ண வச்சாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணல. ஆடி இருக்கலாமே, இந்த இடத்துல ஆடி இருக்கலாமே, நல்லா ஆடுறான இந்த பையன், இவனை ஏன் தூக்கி வச்சிருக்காங்க, இந்த இடத்துல அவன் ஆடி இருக்கலாமே, ரிதம் நல்லா இருக்கே, ஆடி இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன். என்ன சாண்டா, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஓகே. அண்ட் சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கொரியோகிராஃபருக்காக தான் அது சொன்னேன், நிறைய லிஃப்டிங் இருந்துச்சுன்னு. வேறு மற்றபடி உங்கள் சைடில் ஒன்றுமே இல்லை. வெல் டன். ஓகே, 3 ஜட்ஜஸ் கிட்டயும் கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. ஸ்கோர்ஸ் பார்க்கலாமா? சபரீஷ் ரொம்ப கியூட்டா 10 வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் அங்கே யாரை பார்த்தீங்க? அம்மாவை பார்த்தீங்களா? யாரை? உங்கள் கொரியோகிராஃபரை பார்த்தீங்களா? மாஸ்டர். ஓகே, சூப்பர். 10 and 10 வாங்கியிருக்கீங்க. என்னோட ஸ்கோர் உங்களுக்காக கிருபா மாஸ்டர். ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு இன்னும் அது மட்டும் தான் தோணுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்கள் சூப்பர். என்னோட ஸ்கோர்